வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது கிளாண்ட் ஃபார்மா. சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலா மூமெண்டம் நியூட்ரல் இருக்கு. அனாலிசிஸ் டு பிரைஸ் டார்கெட்டா 2008 அப்படிங்கிற லெவலில் டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 1789ங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய பிஇ ஜோன் பார்க்கும்போது பை ஜோன் தான் இண்டிகேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கு எடுக்கிறாங்க. மாடரேட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் தான் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிக்கு எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்ல தான் இருக்கு. 0.03 அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் ஜீரோக்குள்ள வந்துருது. பிஏ பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன், பிபிஏ பொறுத்த வரைக்கும் நமக்கு சப்சிக்வெண்டா growthக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இவங்க கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸஸை கொஞ்சம் கூட காமிச்சாங்கன்னா புக் வேல்யூக்கு ஏற்ற மாதிரியே இது மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி புக் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி 5 அப்படிங்கிற டேர்முக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் கூட 2700க்கு ஸ்கோப் இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய புக் வேல்யூவோட 555ன்னு கால்குலேட் பண்ணும்போது. ஸோ 2700க்கு ஸ்கோப் இருக்கும் எப்போ ட்ரேடர்ஸ் புக் வேல்யூக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால். இப்போதைக்கு நமக்கு இது அந்த அளவுக்கான இப்போதைக்கு ஸ்கோப் இருக்குங்கிறத வச்சுக்குவோம். பட் பிஏ பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அட்ஜஸ்ட் ஆகிட்டு க்ரோத் காமிச்சாங்க அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும். பீட்டா ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 0.74ங்கிறதுனால நார்மல் வாலட்டாலிட்டிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட் லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது ஒரு 10 to 11% growthக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அதே இது குவார்ட்டர்லின்னு நமக்கு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இது ஒரு 15 to 20% growthக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா 35% growthக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அதே சமயத்தில் குவார்ட்டர்லியில் இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் பார்த்தோம்னா 28% growthக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கு. இப்போ குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது செப்டம்பர் 2025 செப்டம்பர் 2024 கம்பேர் பண்ணும்போது குவார்ட்டர்லி ரெவென்யூ 7.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட் 12.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Q2Qன்னு பார்க்கும்போது ஒரு 8 கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி நமக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு 30 கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் குறைஞ்சு போச்சு. அதனால இபிஎஸ் உடைய லெவல் 2 ரூபா குறைஞ்சு 11.2 இருக்கு. இபிஎஸ் உடைய டிடிஎம் 48ன்னு வந்திருக்கு. இது போன தடவை காட்டிலும் 1.2 கூட இருக்கு. ஸோ இப்போ இவன் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டா அப்படின்னு சொன்னா அப்படி இல்லை, ஜிக்ஸாக் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ 48, 40, 46, 46.7 ஆல்ரெடி வந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த வித்தின் த சைக்கிள்குள்ளேயே தான் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இவன் ஹையஸ்ட் போன நேரத்துலலாம் பார்த்தோம்னா 60க்கு மேலே எடுத்திருந்துருக்கிறாங்க. 2021 டேட்டா இல்லாட்டியும் கூட செப்டம்பர்லேயே பார்த்தோம்னா 60க்கு மேலே எடுத்திருக்கிறாங்க. ஸோ அப்போ அதுக்கும் மேலே இருந்தால் தான் இதுக்கு மேலே ஹை போயிருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல இவன் 40ங்கிற ரேஞ்சு சுற்றிட்டு இருக்கிறாங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல 0.48% குறைச்சு வச்சிருக்காங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் 0.28% இன்க்ரீஸ் வச்சிருக்காங்க. எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இந்த குவார்டருக்கு 0.51% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம இங்க கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ 555.40, ஃபேர் பிரைஸ் 774, கரண்ட் பிரைஸ் 1789. ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ 2.30 இருக்கு. ஸோ இப்போ 2.5 அப்படின்னு சொல்லி நம்ம செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வச்சிருப்போம். அப்படி வந்ததுன்னா 1936 அப்படின்னு பிரைஸ் கன்வெர்ட் ஆகுது. ஆல்ரெடி அவன் அந்த இடத்துக்கு டச் பண்ணிட்டு தான் கீழே கரெக்ஷன் எடுத்துட்டு இருக்கிறாங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த 2.3ங்கிறது கரெக்ஷன் எடுக்கிறது தான். அப்போ 2.5க்கு போவானான்னாக்க அது ஆல்ரெடி போயிருக்கிறான். இனிமே போறானா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆல்ரெடி போயிட்டு அங்கிருந்தா கரெக்ஷன் எடுக்கிறான். எப்போ நமக்கு செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வருதோ அப்போ நம்ம எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தோம்னாக்க ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ பேஸ் பண்ணி இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக இருக்குது. பிஏ பேஸ் பண்ணி எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக இருக்குது. ஸோ இப்போ எப்போ இபிஎஸோட டிடிஎம் லெவல் நமக்கு குறையுதோ, டிக்ரீஸ் ட்ரெண்டுக்கு வருதோ, ஸ்டாக்னேட் ஆகுதோ அப்போ நமக்கு கொஞ்சம் கரெக்ஷன் அட்ஜஸ்ட் ஆகுற அளவுக்கு
பெரிய லெவலுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ இந்த இடத்துல இருந்து கரெக்ஷன் நம்ம ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோல இருந்து கரெக்ஷன் வந்து 1.5க்கு வந்தாங்கன்னா என்ன பிரைஸ் கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். 1.5க்கு வந்தோம் அப்படின்னு சொன்னா 1161 பிரைஸ் நமக்கு கன்வெர்ட் ஆகுது. எவ்வளவு தூரத்துக்கு இவங்க இறங்க போறாங்க, இல்லாட்டி கரெக்ஷன் எடுக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். சைட்வேஸ்ல போறாங்களா இல்லாட்டி கரெக்ஷன் எடுக்க போறாங்களான்னு பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் குவார்டரோட ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அதுக்கு கரண்ட் இபிஎஸோட டிடிஎம் 48, அது ஆவரேஜ் பண்ணும்போது 12ன்னு வருது. இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ். நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது 12.40. இந்த எக்ஸிட் ஆக போகிறதோட நம்ம எஸ்டிமேஷனை கம்பேர் பண்ணது 0.4 கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ 0.4 கம்மியாக இருக்குது. இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன், இதில் ஃபேர் ப்ரைஸாக இருக்கட்டும், பிஇஆர் இருக்கட்டும், எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் போது ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே கட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் ஹேண்டாக நம்ம வந்து இந்த இடத்துல அசியூம் பண்ணிடலாம். அதே சமயத்தில் Q2 காட்டிலும் நமக்கு வந்து ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கூட இருக்கிறதுனால இனிஷியலாவோ இல்லாட்டி பின்னாடியோ ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கலாம். இப்போ வந்து ஆல்ரெடி அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு தான் இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கிறாங்கிறது நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம். குமுலேட்டிவ் ஆவரேஜை காட்டிலும் 0.1 வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ இது வந்து ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே கட் பண்ணது. லெவல்ஸை வந்து நம்ம சார்ட்டில் பார்ப்போம். எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முலாவில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம். சார்ட்டில் வந்து நம்ம எடுத்திருக்கிறது S1லேருந்து R1 வரைக்கும் எடுத்திருக்கிறோம். நடுவில் பிபியோட ஜோன். ஸோ S1ங்கிறது 1271லேருந்து 1281. பிபியோட ஜோனில் பிபியோட பாட்டம் 1455லேருந்து 1466. பிபி 1657லேருந்து 1668. பிபியோட டாப் 1676லேருந்து 1788. R1 2113லேருந்து 2126. இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான், ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னாக்க இவன் ஓப்பன் ஆனது இந்த குவார்டருக்கு ஓப்பன் ஆனதே பார்த்தோம்னா 1992. ஹை வந்து 2034 வரைக்கும் போயிட்டு இப்போ வந்து கீழே கரெக்ஷன் எடுத்துட்டு இருக்கிறான். இவன் ஆல்ரெடி ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை வந்து கீழே உடைச்சிட்டான். ஸோ இப்போ இப்படியா இந்த கரெக்ஷன் கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க பிபியான 1657லேருந்து 1658ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆகும். அதுக்கு கீழே இவங்க கரெக்ஷனை லீடு எடுக்கிறாங்கன்னா பிபியோட பாட்டம்ங்கிறது அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட்டாகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. எப்படி அடுத்த இது பெர்ஃபார்மன்ஸஸ் நமக்கு இங்கே பார்க்கும்போது இந்த ஆவரேஜ் ரிசல்ட் எடுத்தாலே வந்து இபிஎஸோட டிடிஎம் கம்மியாகுது. ஸோ இப்போ அது வரைக்குமே வந்து இந்த இது அட்ஜஸ்ட் இந்த 4760ன்னு இபிஎஸோட டிடிஎம் வர்ற வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுற வரைக்கும் இங்கே கரெக்ஷன் எடுப்பாங்க. அப்படியே வந்தாலும் அது பிபியில் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம். அப்படியே இந்த ஆவரேஜை மாத்திரமே எடுத்துட்டு வந்தான்னா கூட நமக்கு எகெயின் திருப்பி வந்து அவன் அதாவது 4th குவார்ட்டரில் தான் திருப்பி நியூட்ரலைஸ் ஆகுறான். அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இப்போ சுற்றிட்டு இருக்கிறான். அதனால இவன் வந்து எய்தர் பிபியோட பாட்டம் வரைக்கும் கரெக்ஷன் அடுத்த குவார்ட்டர் வரைக்கும் எடுக்க போறானா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த குவார்ட்டருக்கு பிபி ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.